ஒரு கட்சி வளரும்போது என்னெல்லாம் வியாதி அந்த கட்சிக்கு வருமோ அந்த வியாதி விஜய் கட்சிக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அவர் தான் சமாளிக்கணும் அதை. அதான் உட்கட்சி ஜனநாயகம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. கண்டிப்பாக இது நடுத்தருக்கு வருது, காரை மறிக்கிறாங்கன்னா பிரச்சனை இருக்குது உள்ள. இன்னொன்று இது பின்னால் இருந்து மாநில அரசு, ஆளுங்கட்சி, உளவுத்துறை எல்லாரும் இதை உசுப்புவாங்க. வழக்கமாக நடக்கிறது தான் இது வந்து. ஏன்னா அவங்க இன்றைக்கி திமுக பயப்படுறது அண்ணா திமுகவை பார்த்து இல்லை, தாவேக்காவை பார்த்து. அப்போ சின்ன சின்ன தவறுகள் கூட வந்து பெரிதாக்கப்படும். நிச்சயமாக இதுக்கு பின்னால் வந்து வேறு சில சக்திகள் இருக்கின்றன என்பது தெரிஞ்ச உண்மை. ஆனால் அதுக்கு விஜய் வந்து அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். எதிரிகள் வந்து அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதை வந்து சுமூகமாக தீர்க்க வேண்டிய பொறுப்பு விஜய் கையில் இருக்குது. இந்த மாதிரிலாம் 4 இடத்துல நடக்குது, அவர் காரை முற்றுகையிடுறாங்கன்னா அவருடைய தலைமை வந்து கேள்விக்குறியாக்கப்படுது. ஆகவே அவர் தான் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும். எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான் அவர் கட்சியிலும் நடக்குது. அவருக்கு உட்கட்சி ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கு ஆக்சசபிளாக அவர் இல்லைன்றது தான் இது காட்டுது. ஆகவே இது ஒரு கட்சி வளரும்போது வரக்கூடிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் அவர் எதிர்கொண்டிருக்கிறார்.